இன்னைக்கான மினி விலாகில் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் மெனு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். புளியில் தக்காளியை கரைச்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரசத்துக்கு தான் இப்படி சொன்னீங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது கூட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இருங்க, அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு புளி கூட தக்காளி கரைச்சி மிக்சர் ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாலாம் அரைச்சி பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா புளிக்கரசில் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கை நிறைய கொத்தமல்லியை பிச்சு தூவி நுரைச்சி வந்ததும் கொதிக்க விடாமல் கொஞ்சமாக வெல்லம் இல்லைனா நாடு சக்கரை சேர்த்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இப்படி தான் நான் ரசம் வைப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் ரசம் வைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சிடுவேன். ஏன்னா ஊற தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு சோறையும் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னங்கிறத பார்த்துடலாமா. மட்டனில் நிறைய தேங்காய் சில நறுக்கி போட்டு மட்டன் தேங்காய் மிளகு கறி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நான் இதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸோட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எத்தனை பேருக்கு மட்டனில் செய்கிற இந்த தேங்காய் மிளகு கறி தெரியும் தெரியல. இல்லை எனக்கு தெரியும், எங்கள் ஊர் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இதோட ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி விலாகில் ப்ராப்பர் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கொஞ்சோண்டு கறி இருந்தால் கூட போதும். தேங்காவோட எடுத்து சாப்பிட்றதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும். இது கூட கற்கண்டு மாதிரி இனிப்பாக இருந்த மாம்பழமும் நறுக்கி இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் ரன்னிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.